ஹாய், ஹலோ எவ்ரிஒன். நம்ம நேத்து பார்த்த டைப் ஆஃப் நம்பர்ஸோட கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து கமெண்ட்ஸ்ல ஃபிராக்ஷன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லி ஒருத்தங்க கேட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரேஷனல் நம்பர், irrational நம்பர், விகிதமுறா என்பது இமேஜினரி நம்பர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிராக்ஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து ஒரு சர்க்கிள், இது ஒரு பார்ட். இதை நம்ம ரெண்டா பிரிக்கணும். இப்ப ரெண்டா பிரிச்சா இது அரை, இது அரை அப்படித்தாங்க. நம்ம அரை அப்படிங்கிறது என்னது? இப்போ இது ரெண்டு பார்ட் இருக்குது. அது நம்ம என்ன பண்றோம்? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் அப்படி பிரிச்சுக்கணும். இப்ப அடுத்து இத இப்படி மூணா பிரிக்கிறோம். அப்ப மொத்தம் பார்ட் இருக்குன்னா மூணு. மூணுல ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏ அப்படிங்கிறது மூணுல ஒரு பங்கு, பி அப்படிங்கிறது மூணுல ஒரு பங்கு, சி அப்படிங்கிறது மூணுல ஒரு பங்கு. அதான் அர்த்தம். அப்ப அந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்னது? மொத்த பாட்டு, மொத்த பகுதி. மேல இருக்கிறது என்னது? இதை நம்ம பாதியா பிரிச்சது. இதே மாதிரிதான் இப்போ கேக் கேக் இருக்கு. அதை நம்ம எத்தனையா பிரிக்கிறோம்? இந்த மாதிரி பிரிக்கிறோம். இப்ப எத்தனை பார்ட் இருக்கு? இப்போ 8 பார்ட் இருக்கு. மொத்த பார்ட் இருக்குன்னா 8. இப்போ 8 பீஸ் இருக்கு. கேக்ல மட்டும் எத்தனை பீஸ் இருக்கு? 8 பீஸ் இருக்கு. இந்த 8 பீஸை நம்ம எப்படி பங்கு வைக்கணும்? எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கேட்ட மாதிரி கேட்கணும். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ, பி, சி, டி அப்படின்னு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் நம்ம எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பீஸ் இருக்கலாம்? 2 இருக்காங்க. அப்போ 8ல 2 பார்ட்டை நம்ம ஏக்கு கொடுத்துறோம். பிக்கு 2 பார்ட்டை கொடுத்துருங்க. சிக்கு 2 பார்ட்டை கொடுத்துறோம். டிக்கு எத்தனை பார்ட் கொடுக்குறோம்? 2 பார்ட்டை கொடுக்குறோம். இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே மொத்த பகுதி. மேல இருக்கிறது அதுல பாதி பாதியா நம்ம பிரிச்சு கொடுக்குறது. இப்போ ஃபிராக்ஷன்ல நமக்கு 2. அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதினோங்க. 8ல 2 பகுதி, 6ல 3 பகுதி. இப்படி எழுதுறதுனா என்னது? ஃபிராக்ஷன், பின்னம் அப்படிங்கிறது. இப்போ இதுல ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியான பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா தவறான பின்னம், மிக்சட் ஃபிராக்ஷன்னா கலப்பு பின்னம் அப்படின்னு இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. இந்த ஃபிராக்ஷன் சரியான பின்னம் அப்படிங்கிறது நம்ம இப்ப பிரிச்சோம்ல, 8ல 2 பங்கு. இது வந்து சரியான பின்னம். இத நம்ம 8 பங்கு தான் இருக்கு. ஆனா அதை நம்ம 9 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்படின்னா இது என்னது? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தவறான பின்னம். கலப்பு மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது இப்போ 4, 4.25 இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இது எல்லாமே என்னது? மிக்சட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, மேல இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ 2/3 இருக்குன்னா மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். தமிழ்ல சொல்லணும்னா எண், கீழே இருக்கிறது வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சரியான பின்னத்துக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, மேல இருக்கிற நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கணும்? குட்டியா தான் இருக்கும். ஏன்னா 6 பங்கு இருக்கு, 6 பகுதி இருக்கு. அதை நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும்? 2ஆவோ, 3ஆவோ, 4ஆவோ, 5ஆவோ நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும். அப்ப மேல இருக்கிற நம்பர் 50 இருந்துச்சு அப்படின்னா என்னது? கரெக்டான பின்னம், சரியான பின்னம், ப்ராப்பர். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பரோட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதுல கண்டிஷன் எடுத்துருவேன். நியூமரேட்டர், டினாமினேட்டர். இதுல எது பெருசா இருக்கணும்?
டினாமினேட்டர் தான் பெருசா இருக்கணும். கீழே இருக்கிற நம்பர் வகுத்தல் தான் பெருசா இருக்கணும். மேல இருக்கிற நம்பர் குட்டியா தான் இருக்கணும். இதுதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கான கண்டிஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கான கண்டிஷன் என்னது? நியூமரேட்டர் எண் அப்படிங்கிறது பெருசா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா கீழே இருக்கிறது 8 பங்குகள். அது எப்படி நம்ம 9 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க முடியும்? முடியாது. அதனாலதான் அது தவறான பின்னம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி கலப்பு பின்னம். 9, 2/5 அந்த மாதிரி எப்படினாலும் வரலாம். இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே எனக்கு மிக்சட் ஃபிராக்ஷன் கலப்பு பின்னம். ஃபிராக்ஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம தனியாவே ஃபிராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவா புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேஷனல் விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா P/Q மின்னம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இதுல Q கீழே இருக்கிற டினாமினேட்டர் வகுத்தல் அப்படிங்கிறது 0வா இருக்க கூடாது. இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்ல, கீழே 0 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பகுதி அதான டினாமினேட்டர்ல இருக்கிற வகுத்தல்ல இருக்கிறது என்னது? மொத்த பகுதி. 0 அப்படின்னா உங்ககிட்ட எந்த பகுதியுமே இல்ல. அப்ப அதை நம்ம மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியும்? முடியாதுல்ல. அதனால கண்டிப்பா கீழே என்ன வராது? 0 அப்படிங்கிறது வரக்கூடாது. மேல என்ன நம்பராலும் வரலாம். 1, 2, 3 இப்படி என்னனாலும் எந்த நம்பர்னாலும் வரலாம். இப்போ மேல ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி, முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதோட அர்த்தம். கீழே கண்டிப்பா 0 அப்படிங்கிறது வராது. எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கொஞ்சம் பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நோட் பண்ண வேண்டியது இன்னும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 0 டிவைடட் பை எனி நம்பர். மேல 0 கீழே வேற என்ன நம்பர் ஆனாலும் இருக்கலாம். 1, 2, 3 இப்படி எந்த நம்பர் இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன? 0. 0 டிவைடட் பை எனி நம்பர் என்னது? 0. இதையும் நீங்க பாக்ஸ்ல போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரேஷனல் நம்பருக்கான கண்டிஷன் என்ன? P/Q இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். கீழே இருக்க Q அப்படிங்கிற டினாமினேட்டர் வகுத்தல் அப்படிங்கிறது 0வா இருக்க கூடாது. இப்ப ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன நம்பர்லாம் ரேஷனல் நம்பரா இருக்கலாம்? 2/3 அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எதுவானாலும் இருக்கலாம். 0வா இருக்கலாம், -1 இருக்கலாம், 5 இருக்கலாம், இப்படி எதுவானாலும் இருக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், ரேஷனல் விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது P/Q ஃபார்மேட்ல தானே இருக்கணும்னு சொன்னீங்க. அப்ப 0, -1, 5 அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய பேருக்கு எழலாம். இப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0, -1, 5 இதுக்கு எல்லாமே கீழே டினாமினேட்டர் வகுத்தல் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்படி இருக்கிறதா தான் அர்த்தம். இப்ப 0 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது என்னது? 0. -1 டிவைடட் பை 1ங்கிறது என்னது? -1. அப்போ 5 டிவைடட் பை 1ங்கிறது என்னது? 5. அப்போ கீழே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அது எதுக்கு ஈக்குவல்? 1 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கீழே என்ன நம்பர்ஸ்லாம் வரும்? ஹோல் நம்பர்ஸ் வருமா? வரும். 0, 1, 2, 3 ஏன்னா கீழே என்ன நம்பரா இருக்கதா நம்ம அசியூம் பண்ணிக்கிடணும்? 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்ப ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் வரும், நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் வரும், ஃபிராக்ஷன் பின்னம் வரும், இன்டீஜர்ஸ் வருமா? வரும். -1 அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ்னால அப்ப கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இன்டீஜர்ஸ் முழுக்கள் அப்படிங்கிறதோ ரேஷனல் நம்பருக்குள்ள வரும். அப்ப எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா விகித முறா எண்கள். நம்ம ரேஷனல் நம்பருக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? P/Q ஃபார்மேட்ல இருக்கணும். Q அப்படிங்கிறது 0வா இருக்கக்கூடாது. இந்த P/Q அப்படிங்கிறது என்னது? ஃபிராக்ஷன் பின்னம். பின்னம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தானே எழுதுவோம். P/Q நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எண் பை வகுத்தல். இங்க இர்ரேஷனல் நம்பர் விகிதமுறா எண் அப்படிங்கிறத நம்ம P/Q ஃபார்மேட்ல எழுத முடியாது, பின்னமா எழுத முடியாது.
அப்போ ரேஷனல் நம்பர் எது, இர்ரேஷனல் நம்பர் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரேஷனல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, ரேஷனல், இர்ரேஷனல் ரெண்டுக்குமான கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த கண்டிஷன் தெரிஞ்சாதான் நம்ம ரேஷனல் நம்பர் எது, இர்ரேஷனல் நம்பர் எது அப்படின்னு சொல்லி நம்மளால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ரேஷனல் நம்பருக்கான முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம வகுக்கிறோம். இப்போ 1/2 அப்படின்னு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணும்போது, இப்போ 1 2ஆம் வாய்ப்பாடுல போகாது. அதனால பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 போடுறோம். 5 5 2s are 10. 5 10. ரிமைண்டர் என்ன? 0. இந்த மாதிரி ரிமைண்டர் மீதி 0வா வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது? டெர்மினேட்டிங். இதுதான் என்னது? டெர்மினேட்டிங். இங்க இர்ரேஷனல் நம்பர்ஸ்ல என்ன கண்டிஷன்? நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஏன்னா சம்டைம்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ்லயும் நான் டெர்மினேட்டிங் வரும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இதுக்கும் எக்ஸாம்பிள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி முடிஞ்சிடணும். இதை நம்ம வகுக்கும் போது டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் 0 மீதி 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா முடிகிறது. 0ன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ரேஷனல், விகிதமுறு எண்கள். இப்போ அதே இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லலாம்? 1 டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஆகும்? டிவிஷன் பண்ண முடியாது. அதனால இங்க 0 போட்டு இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 போடணும். 3 9. 3 3s are 9. மறுபடி என்னது? 1 0. மறுபடி 3 9 1 0. மறுபடி என்னது? 3. இப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இந்த 9 9 அப்படிங்கிறது மறுபடி வந்துட்டே இருக்கும். இதுதான் ரெக்கரிங். ரெக்கரிங்னா என்னது? ரிப்பீட். ஒரே நம்பர் மறுபடி 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 ரிப்பீட் ஆகுதுல. ஆனா முடிவு இருக்கா? முடிவும் இல்ல. அதே நம்பர் மீதி பாருங்க எப்பவுமே என்ன வந்துட்டு இருக்கு? 1 1 1 தான் வந்துட்டு இருக்கு. நம்ம தான் 0 0 0ன்னு ஆட் பண்ணி மேல கோஷன்ட் என்ன கொண்டு வந்துட்டு இருக்கோம்? 3 3 3ன்னு போட்டு கொண்டு வந்து நம்ம எவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருந்தாலும் இதே மாதிரி ரிமைண்டர் 1 அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சோ இதே மாதிரி ரிமைண்டர் 1 அப்படின்னு ரிப்பீட் ஆயிட்டே வர்றது என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். முடிவும் இல்ல, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ரிமைண்டர். இந்த மாதிரி ரிமைண்டர் ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அது என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதுல நமக்கு டெர்மினேட்டும் ஆகாது, ரிமைண்டர் என்னது? ரிப்பீட்டும் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது? இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, √2 √3 இது எல்லாமே என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம இதை டிவிஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி போய்கிட்டே இருக்கும். ரிமைண்டரும் என்னது? ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்றது. முடிவும் இல்ல, ரிப்பீட்டும் ஆகல. அப்ப இது எல்லாமே இர்ரேஷனல், விகிதமுறா எண்கள். இப்ப இன்னும் நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 3/11. 3 அப்படிங்கறத 11 வாய்ப்பாடால வகுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்? பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 போடுறோம். அப்போ 2 11 22. மிச்சம் என்னது? 8. மறுபடி இங்க 0 7 7 11 77. மிச்சம் 3 0 மறுபடி 2. அதே மாதிரி 22 80 7 77 30. இப்ப நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 30 80 30 80 இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. மேல இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 டிவைடட் பை 11. 3 டிவைடட் பை 11 அப்படிங்கிறது என்னது? 0.27 பார்.
இதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் என்ன வரும்? இதே மாதிரி 2, 22, 80, 7 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிறக்கூடாது? ஒரே டைம்ல நீங்க முடிவு பண்ணிறக்கூடாது. இப்ப 2 வந்துருச்சு. அப்ப அடுத்து வேற என்னது? 7 வந்துருச்சு. அப்ப இது என்னது? ரேஷனல் நம்பரா? இர்ரேஷனல் நம்பரான்னு யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க டக்குன்னு இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள் அப்படின்னு முடிவு பண்ணிறக்கூடாது. இதே மாதிரி ஒரு 2, 3 ஸ்டெப் போட்டு பார்த்துக்கிட்டே வரணும். இதுல எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? மேல நமக்கு கோஷன்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். 0.272727 இப்படி போய்க்கிட்டே இருக்கு. டெர்மினேட்டும் ஆகல. என்னது? ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிள்ல? 0.3 அப்படின்னு வந்துச்சு. அப்படிதானே? 0.3 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ நீங்க என்ன 10 மறுபடியும் 10 வருது. ஸோ இதே மாதிரி ரிப்பீட் ஆகலாம். ஒரே நம்பரும் ரிப்பீட் ஆகலாம். இப்ப இதுல 2 டிஜிட் நம்பர் ரிப்பீட் ஆகுது. 27, 27 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு 2, 3 ஸ்டெப் போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இது இர்ரேஷனலா, ரேஷனலா, விகிதமுறா எண்களா, விகிதமுறு எண்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இர்ரேஷனல் நம்பர்னால இந்த மாதிரி ரூட்ல வரக்கூடிய நம்பர்ஸ். √2, √3 இதுல இப்ப √4 அப்படிங்கிறது ரேஷனலா, இர்ரேஷனலா? √4 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், விகித முறு எண்கள். இப்பதானே சொன்னீங்க ரூட்ல நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப √4 மட்டும் எப்படி ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்ப √4 சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள்? √9, √16 இதெல்லாம். இப்போ √9 என்னது? சிம்பிளிஃபை பண்ணா 3. √4 16 சிம்பிளிஃபை பண்ணா 4. அப்ப இது எல்லாமே என்ன நம்பர்? விகித முறு எண்கள், ரேஷனல் நம்பர். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம். √4 எப்படி 2ன்னு வந்துச்சு? √9 எப்படி நம்ம 3ன்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம √4 எப்படி எழுதலாம்? √4 ஈக்குவல் டு நம்ம இத 2 இன்டு 2ன்னு எழுதலாமா? இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஆன்சர் என்ன? 2 அப்படின்னு தான் அர்த்தம். இதே மாதிரி √9 நம்ம எப்படி எழுதலாம்? 3 இன்டு 3. ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சுன்னா, இந்த ஒரு வேல்யூ ரூட் 2மே கட் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன? 3. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப இதே மாதிரி 2வ நம்மளால எழுத முடியுமா? முடியாது. √2 அப்படிங்கிறது √2 தான். 2 இன்டு 2 அந்த மாதிரி வேற எந்த கண்டிஷனாலயுமே எழுத முடியாது. இப்ப 3 அப்படிங்கறத அந்த மாதிரி எழுத முடியுமா நம்மளால? முடியாது. √3 அப்படிங்கிறது தான். இப்போ 5 அப்படிங்கறத எழுத முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம் நம்ம. அந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதெல்லாம் நம்மளால இந்த மாதிரி பிரிச்சு போட முடியும்? 4, 9, 16, 25, 5 இன்டு 5 அதாவது 2 2s are 4, 3 3s are 4 4s are 5 5s are சொல்லி ஒரு ஆன்சர் வரும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே அதெல்லாம் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அது என்னது? ரேஷனல், விகிதமுறு எண்கள். சிம்பிளிஃபை பண்ண முடியாம இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ரேஷனல் நம்பர், விகித முறு எண்கள். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். ரேஷனல் நம்பரா, இர்ரேஷனல் நம்பரான்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது டெர்மினேட் ஆகுதா, ஆகலையா? ரிமைண்டர் 0 வருதா, இல்லையா? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிடுவீங்க அது ரேஷனல், விகித முறு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரிமைண்டர் ஸ்டாப் ஆகாம மறுபடி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா நான் டெர்மினேட்டிங். இப்ப அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ரேஷனலா, இர்ரேஷனலான்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்னது? ரெக்யூரிங்கா, நான் ரெக்யூரிங்கா, ரிப்பீட் ஆகுதா, ரிப்பீட் ஆகலையான்னு சொல்லிட்டு. ரிப்பீட் ஆச்சுன்னா என்னது? ரேஷனல், விகித முறு எண்கள். ரிப்பீட் ஆகலைன்னா விகித முறா எண்கள். இந்த விகித முறா எண்கள் அப்படிங்கிறது ரூட்ல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னது? இர்ரேஷனல், விகிதமுறா எண்கள். எந்த நம்பரை தவிர நம்ம ரூட்ல இருக்கிற நம்பரை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது, ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? விகித முறு, ரேஷனல் நம்பர்ஸ்.
இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் நம்பர்ஸ். இப்ப இதுல இன்னொன்னு நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு. இர்ரேஷனல் நம்பர்ஸ். அத பார்த்துட்டு நம்ம ரியல் நம்பர்ஸ்குள்ள போகலாம். இப்ப பை அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரா, இர்ரேஷனல் நம்பரா? கண்டிப்பா அது இர்ரேஷனல் நம்பர் தான். எதுக்காக அப்படின்னா பையோட வேல்யூ என்னன்னா பை ஈக்குவல் டு 3.1415926535 இப்படி போய்கிட்டே இருக்கும். இததான் நம்ம ஷார்ட்டா பை ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம், 3.14ன்னு எழுதுவோம். அப்படி இல்லையா, பை ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு எழுதுவோம். இந்த 3.14 அப்புறம் 22/7 இந்த ரெண்டுமே என்னது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். பைக்கு கரெக்டான வேல்யூங்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. அதனால பை அப்படிங்கிறது என்னது, இர்ரேஷனல் நம்பர். இப்போ உங்களுக்கு 22/7 அப்படிங்கிறது ரேஷனலா, இர்ரேஷனலா? ஏன்னா 22/7 அப்படிங்கிறது தான் நம்ம எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், பை. அப்போ பை அப்படிங்கிறது இர்ரேஷனல் அப்படின்னா 22/7 அப்படிங்கிறது இர்ரேஷனல் தானே அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா 22/7 அப்படிங்கிறது என்னது, ஃபிராக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி என்னது, அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், ரிப்பீட்டும் ஆகும். 22/7 அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3.142857. மறுபடியும் இது ரிப்பீட் ஆகும். 142857 அப்படின்னு சொல்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 22/7 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். பை அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பை அப்படிங்கிறது இர்ரேஷனல், 22/7 அப்படிங்கிறது ரேஷனல். இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் ரெண்டுமே சேர்ந்ததுதான். ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல், விகித முறு, விகிதமுறா எண்கள் ரெண்டுமே தான் என்னது, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது மெய் எண். விகிதமுறா பிளஸ் விகிதமுறு ரெண்டு எண்ணுமே சேர்ந்ததுதான் என்னது, மெய் எண், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே டீடைலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னா கற்பனை எண். இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னா என்னது, கற்பனை எண். இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னது, அப்படி ஒரு நம்பரே நம்மளோட ரியல் லைஃப்ல இருக்காது. எங்கேயுமே அப்படி ஒரு நம்பரை நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அப்படி ஒரு நம்பரே கிடையாது. அப்படி என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா, ரூட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இந்த மாதிரி மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னது, இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரூட் -1 நம்ம என்னன்னு எழுதுவோம், ஐ. இந்த மாதிரி ஐ அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம், இமேஜினரி நம்பர்ஸ், கற்பனை எண் அப்படின்னு அர்த்தம். ஸோ -1 அப்படிங்கிறது என்னது, ஐ. இது -4 அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எழுதுவோம், 2i அப்படின்னு சொல்லி எழுதுவோம். எதுக்காக இந்த 2i அப்படின்னு எழுதுறோம், மைனஸ் ஆஃப் 2 into 2. அப்போ ரூட் 2 2 அப்படின்னு வரும்போது என்ன ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா அந்த 2வை வெளியே எடுத்துருவோம். அப்ப மீதி என்ன இருக்கு, ரூட் ஆஃப் -1 which is equal to என்னது, 2i. அப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் வச்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, இமேஜினரி நம்பர்ஸ், கற்பனை எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ட்ரீ பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ், அதை மட்டும் பார்த்துட்டு இதோட இந்த செக்ஷனை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நல்லா புரியும். இந்த சைடு ரியல் நம்பர் அப்படின்னு இருக்கிறது என்னது, நம்மளோட டே டு லைஃப்ல யூஸ் பண்றது எல்லாமே ரியல் நம்பர். இமேஜினரி நம்பர், கற்பனை எண் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாது எண், அப்படி ஒரு நம்பரே கிடையாது.
ஸோ ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருக்குள்ள என்ன இருக்கு? நம்ம ரியல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், ரேஷனல், இர்ரேஷனல் ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே என்ன வருது? ரேஷனல், இர்ரேஷனல். ரேஷனலுக்கு கீழே வரக்கூடியது இன்டிஜர் ஃபிராக்ஷன். இன்டிஜருக்குள்ள வர்றது இன்டிஜர்ங்கிறது என்னது? மைனஸ், ஜீரோ, பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் எல்லாமே வர்றதுதான் இன்டிஜர். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஜீரோல இருந்து வரக்கூடியது. ஸோ இன்டிஜர்ஸ்குள்ள ஹோல் நம்பர்ஸ் இருக்கு. ஹோல் நம்பர்ஸ்குள்ள என்ன இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள ஆட், ஈவன், பிரைம், காம்போசைட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரியல் நம்பர் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் கீழ இருந்து மேல வரும். நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் அப்படிங்கறது நம்ம கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஸ்பீடோமீட்டர். நம்ம பைக்கு, கார்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு காட்டுறதுல என்ன இருக்கும்? ஜீரோ அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே என்னது? ஹோல் நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட இப்ப பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து ஜீரோக்கு கீழே வந்துச்சுன்னா என்னன்னு காட்டும்? மைனஸ். மைனஸ்ல இருந்து அந்த பேலன்ஸை காட்டும். அதே மாதிரி நம்ம கேம்ஸ்ல பெனால்டி கொடுக்கும்போது என்னது? -2, -1 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் தான் கொடுப்பாங்க. இப்போ நடக்கிற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் என்னது? நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்ட்? இன்டிஜர்ஸ், முழுக்கள் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபிராக்ஷன், பின்னம் அப்படிங்கிறது நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்ல நம்ம கிட்ட இருக்கிறது, அது எல்லாமே என்னது? ஃபிராக்ஷன், பின்னம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருது. ரேஷனல், விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது என்னது? நம்ம கீழே பார்த்த எல்லாமே என்னது? ரேஷனல் நம்பர்ஸ் தான். இப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்கள் அப்படிங்கறத எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னா, பை அப்படிங்கிற கான்செப்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? டிசைன்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல அந்த ரவுண்டு, சர்க்கிள் அந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே என்னது? பை அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. பை அப்படிங்கிறது என்னது? இர்ரேஷனல். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், அந்த சுற்றளவு எவ்வளவு அந்த மாதிரி எல்லாமே அளக்குறதுக்கு டிசைன் பண்ணும்போது ஆர்கிடெக்சர் அவங்க எல்லாருமே வந்து இந்த இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இந்த சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்கிரிப்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? இந்த இர்ரேஷனல் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம இங்க இருந்து ஒருத்தங்களுக்கு ஒரு டெக்ஸ்டையோ ஏதோ ஒண்ணு அனுப்புறோம் அப்படின்னா டைரக்டா அனுப்பாம அதுக்கு ஒரு கோடு வேர்டு மாதிரி வச்சு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இர்ரேஷனல் நம்பர் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து டீக்ரிப்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த இர்ரேஷனல், விகிதமுறா எண்கள் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரியலா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை தான் நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க இனி வந்து எந்த நம்பரை பார்த்தாலும் அது என்ன நம்பர்? இன்டிஜரா, ஹோல் நம்பரா, நேச்சுரல் நம்பர்ஸா, அதாவது இயல் எண்களா, முழு எண்களா, முழுக்களா, பின்னமா, விகிதமுறு எண்களா, விகிதமுறா எண்களா அப்படிங்கறத எல்லாமே நீங்க பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நீங்க படிக்கிறத உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மேத்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டெலகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாவே உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே உடனே வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.